பண்ண போறேன், நிறைய 5 ரோ வரும். ஆனா அதுக்கு வந்து 1 தான் தேவைப்படுது. சோ அத நான் வந்து ஒரு இன் பாராமீட்டர்ல ரோ நம்பர் பாஸ் பண்ண போறேன். ஓகே. நான் இப்போ ஸ்கிரீன் அந்த ஓகே. சோ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ரோ நம்பர் வந்து இன் பாராமீட்டரா பாஸ் பண்ணனா இங்க வந்து நான் 1 2 3 4னு கொடுத்தனா அப்ப நம்மளுக்கு வந்து இதுல இருந்து ஒரு ரோ தான் ரிட்டர்ன் ஆகும். கரெக்ட்டா? ரோ நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அண்ணா ரோ நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்காடா? ரோ நம்பர் மறந்துட்ட? அண்ணா ஒரு நோட்டை பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் நோட்டை பத்தின அப்புறம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாரு, ரோ நம்பர்ன்றது ஒரு சூடோ காலம்னா அதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் தான் அதுவும் ஒண்ணு. நீ ஃபர்ஸ்ட் ரோ என்னன்னா ரோ நம்பர் 1ன்னு போட்டினா இது கட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணு. இதுதான் நீ கிளாஸ் இங்க நடக்கிறதோட சரி, நீ போய் பார்க்கவே மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். ரோ நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு 1 போட்டா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஈக்குவல் டு செகண்ட் போட்டோம்னா அந்த ரோ வைஸ் லிஸ்ட் ஆகும். ஏன் ஒண்ணு மட்டும் ரிட்டர்ன் மொத்தம் ரிட்டர்ன் மாட்டேங்குது? ஏதோ நம்ம டேட்டால பிரச்சனை நினைக்கிறேன். ஓகேவாடா? அந்த மாதிரி ரோ நம்பர் கொடுத்தோம்னா அந்த சீரியல் நம்பர் மாதிரி வந்துடும். ஓகே. இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப ஞாபகம் வருதா இல்லையா? சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? அண்ணா சொல்லிருக்கீங்கண்ணா. சோ இதை வந்து வேற கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு இன் பாராமீட்டரா பாஸ் பண்றேன். ஓகே, இன்னன்றது கொடுக்கல, இன்னன்னு கொடுக்க வேண்டியது இல்லை இன் பாராமீட்டருக்கு. கரெக்டா? ஏன் இப்படி நான் கொடுக்குறேன்னா அப்பதான் ஒரு டேட்டா மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்காக. ப்ரொசீஜர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ண போறேன். ஓகே, சோ இங்க வந்துட்டு அவுட் பாராமீட்டர் டிக்ளேர் பண்ணியாச்சு. இன் பாராமீட்டரை நான் வந்து 1ன்னு பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? ரன் பண்ணவா? சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க எரர் மெசேஜ் எதுவும் வந்திருக்காது, ஆல்ரெடி இருந்ததானே இருக்கு.
ஸோ இப்போ நான் போறேன், ஒரு 55 புதுசாக இன்சர்ட் ஆயிருக்கும். ஆயிருக்கா? ஆ. இப்போ புரியுதா எது இன்னு? இந்த இன்சர்ட் ஒரு ப்ரொசீஜருக்குள்ள ப்ரொசீஜர் கால் பண்ணிருக்கோம். புரியுதா? ஓகேண்ணா. ஒரு ப்ரொசீஜர் மூலமா டேட்டாவை எடுத்து இன்னொரு ப்ரொசீஜர் மூலமா இன்சர்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? கரெக்ட். ஸோ இதுதான் வந்துட்டு இன் அவுட்டு அவுட்டு சேம் இதில் இன்னு அவுட்டு. இதெல்லாம் எழுதி நீ ரன் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெளிவாவே புரியும். புரியலன்னா நாளைக்கு டவுட் கேளுதுல. சரிங்க. நான் ஒரே டேபிள் பண்ணிருக்கேன், நீ 2 டேபிள்ல இருந்து எடுத்து பண்ணு. எழுது. ஓகேண்ணா.